Dear students, welcome to biology class. In previous video, we have seen introduction to microbes in agriculture. Okay, அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். Okay, let us continue the balance topic. First, microbes in industries. What are the uses of industries in microbes? என்ன uses ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? Microorganism play an important role in the production of wide variety of valuable products for the welfare of human being. Human beingக்கு நிறைய valuable ப்ராடக்டை கொடுக்குது. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். Production of fermented beverages. Production of fermented beverages. Beverages cool drinks ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. இந்த மாதிரி இப்போ பெவரேஜஸ் வைனு மால்டட் சீரியல்ஸ் இதெல்லாம் மால்டட் சீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் ஆகுது அப்படின்னா சாக்ரோமைசிஸ் செர்வீசியே. சாக்ரோமைசிஸ் செர்வீசியே. சாக்ரோமைசிஸ் செர்வீசியே. திஸ் டைப் சாக்ரோமைசிஸ் செர்வீசியே மைக்ரோ ஆர்கனிசம் ப்ரொடக்ஷன் இன் பிவரேஜஸ் ஆஃப் வைன். ஓகேவா? மால்டட் சீரியல்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்மெண்டேஷன் மெத்தடில் இந்த பிவரேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்டு டொபாக்கோ லீவ்ஸ். இது காஃபி பீன்ஸு டீ லீவ்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஸ்மெல் கரெக்டாக அந்த நல்ல அரோமல்னா குட் ஸ்மெல் வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த காஃபி டீ இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் ஆகுது. என்ன மைக்ரோ ஆர்கனிசம்னு பார்க்கலாம். ஓகேவா? பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்ட் கொக்கோ லீவ்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ ஆர் ஃபோர்மெண்டட் பை த பாக்டீரியா பேசில்லஸ் மெகாத்தீரியம். பேசில்லஸ் மெகாத்தீரியம் அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணுது அப்படின்னா டீ அண்டு கொக்கோ லீவ்ஸு டொபாக்கோ லீவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபோர்மெண்டட் செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட் ஸ்மெல் கொடுக்குறது, அதாவது நைஸ் ஸ்மெல் வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? த கிவ்ஸ் இஸ் த ஸ்பெஷல் அரோமா மீன்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்மெல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். லாக்டோபேசில்லஸ் ஸ்பீசஸ். லாக்டோபேசில்லஸ் ஸ்பீசஸ் அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசம், அதாவது பாக்டீரியா. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? கன்வெர்ட்ஸ் மில்க் டு கர்ட். மில்க் என்ன பண்ணுது அப்படின்னா கர்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேதா? மில்கை கர்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்டு விட்டமின்ஸ். இன்னும் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னதுன்னா லிவிங் ஆர்கனிசமை கில் பண்ணி என்னது ஆசிட் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்கானிக் ஆசிட். அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பாடியிலிருந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணாதுக்கு ஆர்கானிக் ஆசிட்டு. இன்ஆர்கானிக் ஆசிட்னா அதாவது ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஆர்கானிக் ஆசிட். சல்ஃபர் இதெல்லாம் சொல்லுவாங்களே அது இன்ஆர்கானிக் ஆசிட் சொல்லுவாங்க. என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன ஆர்கானிக் ஆசிட்டு? ஆக்சாலிக் ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஃபங்கஸ் அஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். அஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் பண்ணி இன்னும் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட்டு அண்டு சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? எந்த ஃபங்கஸ்ஸு? அஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். ஓகேவா? இங்கே ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ட் பண்ணுறது என்னது அப்படின்னா ஃபங்கஸ்ஸு. அதே ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்டு வந்து இதுக்கு எந்த மைக்ரோனிஸ் ஆர்கனிசம் யூஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா. ஓகேவா? அதே மாதிரி கர்டிங் ஆஃப் காஃபி பீன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுவும் வந்து பாக்டீரியா. ஓகேவா? அண்ட் தென் சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படிங்கிறது என்னது? ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் தான் இல்லையா? நெக்ஸ்ட்டு see this one. Enzymes like lipase, invertase, protease and glucose oxidase are derived from microbes.
இது எல்லாமே என்னது என்சைம்ஸ் லிப்பேஸ் இன்வெர்டேஸ் புரோட்டீஸ் குளுக்கோஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசத்துலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க ட்ரை பண்ண அதாவது அதுலேருந்து தான் என்னது தயாரிக்கிறாங்க ஓகேவா. ஈஸ்ட் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஈஸ்ட் அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசத்தில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. ரிச் மீன்ஸ் லாட் ஆஃப் ப்ரெசன்ட் ஹியர். ஸோ ப்ரெசன்ட் த ஈஸ்ட் தட் இஸ் கால்டு ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஈஸ்ட் ஓகேவா. மைக்ரோ ஆர்கனிசம் எந்தெந்த ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகுது இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் பிவரேஜஸ் curing of coffee beans, tea leaves and tobacco leaves, and then production of curd, and then production of oxalic acid and enzymes and vitamins. Enzymes என்னென்ன enzymes lipase invertase protease glucose இதெல்லாம் என்ன பண்ணுது enzymes வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஆர்கானிக் ஆசிட்னா ஆக்சாலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ஓகேவா. என்ன மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னா ஃபர்மெண்டேஷனுக்கு சாக்ரோமைசிஸ் செர்விசியே அண்ட் தென் curing of coffee beansக்கு பேசில்லஸ் மெகாதீரியம் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்டு லாக்டோபேசில்லஸ் ஓகேவா. அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அண்டு ஈஸ்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் இன் மெடிசன்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ். Antibiotics means antibiotics are metabolic products of microorganism. அதாவது microorganism இல்ல metabolic product தான் என்னது antibiotics which in very low concentration are inhibitory and detrimental to other microbes. என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன ரொம்ப லெஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தான் இருக்கும் இல்லையா. அதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து இல்லாமல் இருக்கும் ஓகேவா. ஸோ அது மற்ற மைக்ரோ ஆர்கனிசம் விட இது எப்படின்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு யார் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன் 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின். யார் ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் பண்ணாங்க அப்படின்னா 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு பென்சிலின்லேருந்து ஓகேவா. அண்ட் தென் இன் ஹியூமன் பீயிங் antibiotics are used to control the infectious diseases like cholera, diphtheria, pneumonia, typhoid. எந்த மாதிரி டிசீசஸ் க்யூர் பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரோல் இன்ஃபெக்ட் காலரா டிசீஸு டிப்தீரியா அண்ட் தென் நிமோனியா டைப்பாய்டு இந்த மாதிரி டிசீசஸை என்ன பண்ணுதுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணாங்க ஓகேவா. டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ்டு மைக்ரோ ஆர்கனிசம் எந்த கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து எந்த டைப் ஆஃப் ஸ்பீசஸ்லேருந்து எந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்டீரியாங்கிறது கிளாஸ் மைக்ரோ ஆர்கனிசம் கிளாஸு. அந்த டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் எதுனா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசீசியஸ். அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ்டு ஸ்ட்ரெப்டோமைசின். அண்ட் தென் ஸ்ட்ரெப்டோமைசின் எரித்ரேஸ் இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எரித்ரோமைசின். அண்ட் தென் பேசில்லஸ் சப்டிலிஸ்லேருந்து பாக்டீரியன்க்கு அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஃபங்கை பென்சிலியம் நெட்டோட்டம்லேருந்து பென்சிலின். அண்ட் தென் செப்லோஸ்போரியம் அரோமோனியம்லேருந்து செப்லோஸ்போரின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ். Vaccines are prepared by killing or making the microbes inactive. Attenuatedனா என்னது ஆக்டிவ் ஆகாத inactive மைக்ரோ ஆர்கனிசம். அதாவது மைக்ரோ ஆர்கனிசமை கில் பண்ணி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகேவா. தடுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. These inactive microbes are unable to cause the disease. கண்டிப்பாக என்ன பண்ணாது இது டிசீஸை காஸ் பண்ணாது எந்த லிவிங் ஆர்கனிசமுக்கும். பட் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த ஆன்டிஜன் இன் த மைக்ரோப்ஸ். நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ்க்கு பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து ஆன்டிபாடிஸ். அதாவது நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய விஷத்தன்மை உள்ள கிருமிகள் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும் இல்லையா. அதை என்ன பண்ணும் அப்படின்னா
தடுக்கும். அதை அதுக்கு அதுக்கு வந்து எதிர்ப்பொருளாக இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேப்லெட் காலம். வேக்சின் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் டிசீசஸ், டைப்ஸ் ஆஃப் வைரஸ், லைவ் ஆட்டினியூட்டட்னா உயிரோடு, அதாவது உயிரோடு இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசமை கில் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னா தயாரிக்கிறது. ஓகேவா? எம்எம்ஆர் அப்படின்றது என்ன வேக்சின்னா, வேக்சின்னு எம்எம்ஆர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எம் மீசேல்ஸ் அண்ட் செகண்ட் எம் மம்ஸ் அண்டு தேர்ட் எம் ரூபெல்லா. மீசேல்ஸ் மம்ஸ் அப்படின்றது தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தான் இது. ரூபெல்லாங்கிறது ஒன் டைப் ஆஃப் வைரஸ். ஓகேவா? அண்ட் தென் பிசிஜிங்கிறது சைல்டு பர்த் பேபிக்கு 3rd டேஸில் போடுவாங்க இல்லையா, அந்த வேக்சினோடதுக்கு பேர் இது பிசிஜி. பேசிலிஸ் கால்மெட்டிக் குரின் அப்படின்ற இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதனால் இதுக்கு பேர் என்னதுன்னா பிசிஜி. எந்த டிசீஸ்க்கு வந்து க்யூர் பண்ண அப்படின்னா டியூபர் க்ளோசிஸ். அண்ட் தென் இன்ஆக்டிவேட்டட் கில்டு ஆன்டிஜன், இது வந்து லிவிங் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து தயாரிக்கிறது இல்லை, அதை கில் பண்ணி இந்த வேக்சினை தயாரிக்கிறது. ஓகேவா? இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ், ஐபிவிங்கிறது போலியோ, அதாவது இளம்பிள்ளை வாதத்துக்கு இது க்யூர் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் சப்யூனிட் வேக்சின்னா செகண்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் பூஸ்டர், தேர்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்யூனிட் வேக்சின் அது பண்ணுறது. பியூரிஃபைடு ஆன்டிஜென்ஸ்னால் அது சுத்தப்படுத்தப்பட்ட ஆன்டிஜென்ஸ்னு பேர். ஓகேவா? அண்ட் தென் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து அந்த மாதிரி வேக்சின் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணணும்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அண்ட் தென் டாக்ஸாய்டுனா இன்ஆக்டிவேட்டட் இன்ஆக்டிவேட்டட்னா செயல்படாத ஆன்டிஜன் அர்த்தம், அதாவது கில்டு ஆன்டிஜன்னு சொல்லலாம். அந்த ஆன்டிஜன் வந்து என்ன ஆகாது, செயல்படாதது. அந்த தீமை உள்ள பாடியில் இந்த மைக்ரோ ஆர்கனிசமில் அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருந்தாலும் அது என்ன ஆகாது, செயல்படாது. ஓகேவா? டெட்டனஸ் என்ன வேக்சின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா டெட்டனஸ் டாக்ஸாய்டு டிடி தயாரிக்கிறாங்க. அண்ட் தென் டிப்தீரியா டாக்ஸாய்டு, இந்த 2 வேக்சின் தயாரிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டெட்டனஸ் டிப்தீரியா நோயை க்யூர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ். டிஸ் மீன்ஸ் எகெயின்ஸ்ட், ஈஸ் மீன்ஸ் கம்ஃபோர்ட், அதாவது கம்ஃபோர்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வருது என்னது, நம்ம பாடி வந்து கம்ஃபோர்ட், அதாவது நல்லா நார்மலாக இல்லாமல் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா டிசீஸ். கேன் பி டிஃபைன்ட் அஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் மால் ஃபங்க்ஷனேட்டிங். இம்பேர்மெண்ட் அதாவது நம்மளுடைய பாடி வந்து ஃபங்க்ஷனேட் ஆகாமல் இருக்கிறது, நார்மல் கண்டிஷன்லேருந்து அப்நார்மல் கண்டிஷனுக்கு வருது, அதுதான் மால் ஃபங்க்ஷனேட்டிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த லிவிங் ஆர்கனிசம் தட் டிஸ்டர்ப்ஸ் ஆஃப் மாடிஃபைட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. நிறைய பாடியில் வந்து நிறைய டிஸ்டர்ப்ஸ் கொடுக்கும். டிசீசஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன் எந்தெந்த வேலை வந்து பாடியை டிஸ்டர்ப் பண்ணுது, அதாவது லிவிங் ஆர்கனிசம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா 4 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்யூரன்ஸ், அந்த நோய் எப்படி பரவும், அதாவது இன்சிடென்ட் எந்த விதத்தில் அது பரவும். அக்யூரன்ஸ் மீன்ஸ் இன்சிடென்ட், எந்த விதத்தில் பரவும். அதை பொறுத்து எத்தனை டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்பாரடிக். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி தரேன். எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்பாரடிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வெதர் இன்ஃபெக்டியஸ் ஆர் நான் இன்ஃபெக்டியஸ், அந்த நோய் வந்து எப்படி பரவும். ஓகேவா? இது வந்து அக்யூரன்ஸ்னால் எந்த இடத்துல எந்த ஈவெண்ட், அதாவது நிறைய பரவுமா குறைவாக பரவுமா அதை பொறுத்து தான் இது அக்யூரன்ஸுங்கிறது. ரெண்டாவது வந்து இது என்னது அப்படின்னா அது தொற்றுமா தொற்றாதா. இன்ஃபெக்டியஸ்னால் தொற்று நோய், நான் இன்ஃபெக்டியஸ்னால் அந்த நோய் டிசீஸ் வந்து தொற்றாதா, அதை பொறுத்து என்னது அப்படின்னா டிவிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கேட்டகரைஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. தேர்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நோய் கிருமி, எந்த மாதிரி நோய் கிருமி வந்து மைக்ரோ ஆர்கனிசம் அஃபெக்ட் ஆகிருக்கும். இது பாக்டீரியல் டிசீஸஸா, வைரல் டிசீஸா, ஃபங்கல் டிசீஸா, ஆர் புரோட்டோஜோனா, எந்த டிசீசஸ் எந்த டைப் ஆஃப் எந்த கிளாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் அஃபெக்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் ஒன் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த, அதாவது வெக்டார்ஸ் எந்தெந்த வழியில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும், இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அதை பொறுத்து என்னதுன்னா
டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏர்பார்ன் டிசீசஸ், வாட்டர்பார்ன் டிசீசஸ், வெக்டர் பார்ன் டிசீசஸ். ஏரில் வந்து பரவக்கூடியதுக்கு ஏர்பார்ன் டிசீசஸ், வாட்டர்லேருந்து பரவக்கூடியதுக்கு வாட்டர்பார்ன் டிசீசஸ். வெக்டர்னால் ஏதாவது ஒரு கடத்திகள் காரணிகள், அதாவது இன்செக்ட்டு, வார்ம்ஸு, ஏதாவது ஒரு காரணியில் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வெக்டர் பார்ன் டிசீசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு classification of disease based on occurrence. Classification of disease based on occurrence. Endemic அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, when the disease is found in a certain geographical area affecting a fewer number of people. லோ இன்சிடென்ஸ் மட்டும், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஒரு வெண்ணந்தூரில் மட்டும் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் அ பர்டிகுலர் ஜியோக்ராபிக்கல் ஏரியான்னு சொல்லி அந்த சரௌண்டிங்கில் மட்டும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அக்யூரன்ஸ் ஆஃப் காய்டர் இன் சப் ஹிமாலயன் ரீஜியன். ஏன் இங்கே மட்டும்தான் இந்த டிசீசஸ் வருது? சப் ஹிமாலயன் ரீஜியனில் காய்டர் வருது அப்படின்னா, அயோடின் சால்ட்டு வந்து அந்த சால்ட்டில் வந்து அயோடின் கண்டென்ட் குறைவாக இருக்கிறதுனால அந்த ரீஜியனில் மட்டும், ஹிமாலயன் ரீஜியனில் மட்டும் எந்த டிசீசஸ் வருது? காய்டருங்கிற ஒரு டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும், அதாவது கொஞ்சமாக ஏரியாவில் மட்டும் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா எண்டமிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எபிடமிக். when the disease breaks out affects large number of people in a particular geographical region. தான். பட் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க, நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகேவா? இந்த ஒரே சேம் டைமில் என்ன ஆகுதுன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆனால் அதுக்கு பேர் இருந்ததுன்னா எபிடமிக். ஓகேவா? எண்டமிக்ங்கிறது கொஞ்சமான பீப்புள் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா, பர்டிகுலர் ஏரியாவில் கொஞ்சமான பீப்புள் மட்டும் டிசீஸில் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா எண்டமிக்கு. எபிடமிக்ங்கிறது இதுவும் என்னதுன்னா, நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் த பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? அந்த சேம் டைமில் ஒரே டைமில் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்டு எபிடமிக். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு pandemic. when the disease is widely distributed on the global scale. pandemic அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாக, pandemic மீன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக, வேர்ல்டு வைட்லி த்ரூ அவுட் த ஏரியா. இப்போ COVID-19 சொல்லலாம், பேண்டமிக் டிசீஸ் சொல்லலாம் இல்லையா? எக்ஸாம்பிள் அக்யூர்டு இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், தட் இஸ் எய்ட்ஸ். இப்போ COVID-19 கூட என்ன சொல்லலாம்? பேண்டமிக் டிசீஸ் தான் சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன, அது வேர்ல்டு வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இல்லையா அந்த டிசீசஸ், அது பேண்டமிக் டிசீசஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் எய்ட்ஸு, COVID-19 தான் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்போரடிக். when there is an occasional occurrence of the disease. எக்ஸாம்பிள் மலேரியா எப்போ வரும்? நிறையா மஸ்கிட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்விரான்மெண்டல் வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி மலேரியா, காலரா டிசீஸ் வரும் இல்லையா? திஸ் ஆர் ஸ்பாரடிக் டிசீசஸ். அக்கேஷனல்னா சீசனல் டிசீசஸ். எந்தெந்த சீசனில், இப்போ சம்மர் சீசனில் வந்து என்னது அம்மையெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த இப்போ ரெய்னி சீசனில் வந்து மலேரியா, காலரா அந்த மாதிரி டிசீஸ் வரும் இல்லையா? இது ஸ்பாரடிக் டிசீசஸ். ஓகேவா? அண்ட் தென் do you know வேர்ல்டு ஹெல்த் டே 7th April, important 1 marks. ஓகேவா? வேர்ல்டு ஹெல்த் டே 7th April, and then வேர்ல்டு மலேரியல் டே 25th April, and then வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st December, and then வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே 24th March. ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோப்ஸோட இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ஸு, அண்ட் தென் என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன தயாரிக்கிறாங்க, வேக்சின் என்ன தயாரிக்கிறாங்க, வேக்சின் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன நோய்க்கு க்யூர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? சப்ஸ்டன்ஸ் தட் கில் ஆர் ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னதுன்னா, அந்த மைக்ரோ ஆர்கனிசமை என்ன பண்ணுது? கில் பண்ணியோ அல்லது இப்போ ப்ரிவெண்ட் த க்ரோத், அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளோட பாடியிலோ இல்லை லிவிங் ஆர்கனிசம்லையோ என்னது வளராமல் பார்த்துக்கிறது தான் என்னது, தடுக்கிறது தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. வேக்சின் அப்படிங்கிறது என்னதுன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் பேத்தோஜன்ஸ்.
என்ன பண்ணுறது, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸோ அது பேத்தோஜன்ஸ்க்கு பதிலாக இப்போ இது என்னது என்ன பண்ணுறதுன்னா தயாரிக்கிறது அந்த பாடியில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ் தான் என்னதுன்னா வேக்சின். ஓகேவா? அண்ட் தென் பேத்தோஜன் அப்படிங்கிறது என்னதுன்னா எ பயாலஜிக்கல் ஏஜென்ட் தட் காஸ் டிசீஸ் டு இட்ஸ் காஸ்ட். ஓகேவா? ஹோஸ்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட் தட் காசஸ் டிசீஸ் இன் இட்ஸ் ஹோஸ்ட். அதாவது நம்ம பாடியில் எந்த மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளோட பாடியை அஃபெக்ட் ஆகிறது அதாவது டிசீசஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது மைக்ரோ ஆர்கனிசம். எந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நோய்க்கிருமி அடுத்து தாக்குதோ அதுக்கு பேர் என்னதுன்னா பேத்தோஜன். ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் அண்ட் தென் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுமாரோ லெட் அஸ் கண்டினியூ த பேலன்ஸ் டாபிக். ஓகே.